ஹல்லேலூயா. நீங்கள் விசேஷித்தவர்கள், தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், கர்த்தரால் முன்குறிக்கப்பட்டவர்கள். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை ஆராதனைக்கு இணையதளத்தின் மூலமாக, ஜூம் மூலமாக எல்லோரு இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசு நாமத்தில் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். தேவன் தாமே இந்த காலை ஆராதனை மிகவும் ஆசீர்வாதமாய் மாற்றி தரும்படி நம்ம எல்லாரும் தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்த்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, இந்த நல்ல காலை ஆராதனைக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த காலை ஆராதனை ஆசீர்வதிங்க, உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. பெரிய காரியங்களை இன்றைக்கு நீங்கள் செய்யுங்க ஆண்டவரே. நினைப்பதை காட்டிலும் வேண்டுவதை காட்டிலும் அதிக கிரியைகளை செய்கிறவர் அல்லவா. இன்றைக்கும் உங்களுடைய நாமம் மகிமைப்படட்டும். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆவியானவர் ஆசீர்வாதவீராக உங்களுடைய மகிமை ஆலயத்தை நிரப்பட்டும். உங்களுடைய பிரசன்னம் இந்த இடத்தை மூடட்டும் ஐயா. ஸ்தோத்திரம். நிறைவான நீங்கள் வரும்பொழுது எல்லா குறைவானதை ஒழிந்து போய்விடுவாரா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பலவானை கட்டுகிறோம், எதிர் பலவங்களை துரத்துகிறோம். எல்லா சோர்வின் ஆவிகளை இயேசுவின் நாமத்திலே கடிந்து ஜெபிக்கிறோம் ஐயா. எங்களோடு இணைந்து இந்த மகனாயின் சபையோடு ஆராதிக்கும்படி இந்த இடத்துல வந்திருக்கிற, வீட்டில இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவங்க வீட்டில எல்லாம் உடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும். துவக்கம் முதல் முடிவு வரை உடைய ஆளுகை இருக்கட்டும் ஐயா. ஆராதனை வேலையில, செய்தி வேலைகளில எங்களோடு கூட நீங்க பேசுங்க. ஆராதனை நாள்களில் அசைவாருவீராக. பாத்திரத்துல மாத்திரமல்ல, எங்களோடு இணையதளத்துல இணைந்திருக்கிற ஒவ்வொரு வீட்டிலும் நீங்க அசைவாருங்கப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், இயேசு நல்லவர். குடும்பத்தோடு வாயிலை திறந்து நீர் நல்லவர், நீர் பெரியவர் அப்பா. உன்னதத்திலே தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும், பூமியில சமாதானம் உண்டாகட்டும். ஒருவராய் பெரிய அதிர்ஷ்டங்களை செய்கிறவரே, நேற்று மீண்டும் என்றும் மாறாதவரே, அன்புள்ளவரே, மனதுருக்கம் உள்ளவரே, வானமுது சிங்காசனம் அல்லவா, பூமியுடைய பாதுஷ்டகம் அல்லவா. ஸ்தோத்திரம் எழுந்தருவீராக. ஸ்தோத்திரம் 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 அப்பா. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே, வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, தினம் வயல்வெளியாகுமே. பாலானது பயனிடமாகுமே. தினம் வயல்வெளியாகுமே. பாலானது பயனிடமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே.
பாலானதெல்லாம் பயிர் நிலமாய் மாறும் அப்பா. இன்னைக்கு யாரெல்லாம் எதிர்பார்ப்போடு, பலவீனத்தோடு, சோர்வோடு, துக்கத்தோடு இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிறாங்களோ ஒவ்வொருவருக்கும் நிறைவான ஆவியானவர் வரும்பொழுது குறைவானது எல்லாம் ஒழிந்து போய்விடட்டும். நாமம், இயேசுவின் நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேட்ட நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? கர்த்தர் பெரியவராய் உங்கள் நடுவில் இருக்கிறார். உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருக்கிற இயேசு பெரியவர். ஆமென். ஹல்லேலூயா. அவரை நோக்கி பார்த்து உம்மை ஆராதிக்கின்றோம். இயேசுவே, உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம். பாவியாக எங்களையும் உங்களுடைய பிள்ளையாய் நீங்கள் மாற்றினீங்களே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். உலகத்தோடு கர்த்தரை ஆராதிக்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? ஆராதிக்கும் பொழுதே பலவீனங்கள் மாறட்டும், சுகவீனம் சுகமாய் மாறட்டும். துன்பத்தை எல்லாம் கர்த்தர் மாற்றுவார். இயேசு நல்லவர். ஹல்லேலூயா. விடுதலையோடு என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவரே, என்னை முன்குறித்து என்னை கைவிடவே மாட்டேன். ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். நீ நல்லவர், சர்வ நல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர், சர்வ நல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆவியான என்னையோ உம்மை பிள்ளையாய் மாற்றினீர். பாவியான என்னையோ உம்மை பிள்ளையாய் மாற்றினீர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என்னை அழைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே. சொல்லுங்க பாருங்க. என்னை அழைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உந்தன் பரிசுத்த ஆவியால் என்னையும் நிறைத்தீரே. சொல்லுங்க. உந்தன் பரிசுத்த ஆவியால் என்னையும் நிறைத்தீரே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசு போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை அசைத்து ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என்னை முன்குறித்தீர், என் கைவிடவே மாட்டீர். சொல்லுங்க அம்மாவை பார்த்து. என்னை முன்குறித்தீர், என் கைவிடவே மாட்டீர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசு போல் வேறு தேவனில்லை. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசு போல் வேறு தேவனில்லை.
இயேசு போல் வேறு தேவனில்லை கணேசுக்கு. நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உண்மையுள்ளவர். நீங்கள் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தமுள்ளவர். நீங்கள் ஆராதிக்கிற தேவன் நல்ல பரிகாரி. நீங்கள் ஆராதிக்கிற இயேசு அன்புள்ளவர். நீங்கள் ஆராதிக்கிற தெய்வம் உங்கள் சகல வியாதிகளை நீங்கி சுகத்தை தருகிறவர். நீங்கள் ஆராதிக்கிற தேவன் முற்று முடிவுகளை நடத்துகிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரை பார்த்து சொல்லப்போம், என்னை மறவா இயேசு நாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும் அப்பா. வல்ல ஜீவன் வாக்கு தத்தங்கள் எல்லாம் எனக்கு தந்தீங்களே, பயப்படாதே, வல்லக்கரத்தாலே உன்னை பாதுகாப்பேன் என்று சொன்னீங்களே. தாய் தன் செய்யை மறந்து விட்டாலும் உன்னை மறவேன் என்று சொன்னீங்களே. நீங்கள் மறவாத நல்ல இயேசு கிறிஸ்து ஒருபோது எங்களை திக்கொன்றாய் விடுவதே இல்லை. உங்களுக்கு ரோகமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உங்களை தொடுகிறவர் அவருடைய கண்ணின் மணியெல்லாம் வாத்தோடுகிறான். நாமே அவரை பார்த்து விசுவாச அறிக்கை பண்ண போறோம். என்னை மறவா, என் குடும்பத்தை மறவாது. அல்லேலூயா. இயேசு ஒருவர் உண்டு, நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்னவர். திக்கட்டவராய் உன்னை விடேன் என்று சொன்னவர். உலகத்தின் முடிவு வரைந்து உங்களோடு கூட இருப்பேன் என்று சொன்ன தெய்வம். சொல்லு போகாதீங்க. ஒருபோது உங்களை மறக்கவே மாற்றாமல் இருக்கிற முற்றுமுடிய நடந்துகிற இயேசு. என்னை மறவா இயேசு நாதா, உந்தன் தயவா என்னை நடத்து. என்னை மறவா இயேசு நாதா, உந்தன் தயவா என்னை நடத்து. வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தனக்கா இந்த தாரே ஸ்தோத்திரா. வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தனக்கா இந்த தாரே ஸ்தோத்திரா. ஆவத்திலே அருந்துணையே பாதைக்கு நல்ல ஜீவனிலே. ஆபத்திலே அருந்துணையே பாதைக்கு நல்ல ஜீவனிலே. என்னை மறவா இயேசு நாதா, உந்தன் தயவா என்னை நடத்து. என்னை மறவா இயேசு நாதா, உந்தன் தயவா என்னை நடத்து. பயப்படாதே, வல்லக்கரத்தாலே பாதுகாப்பே என்னதாரே ஸ்தோத்திரா. பயப்படாதே, வல்லக்கரத்தாலே பாதுகாப்பே என்னதாரே ஸ்தோத்திரா. பாசம் என்மேல் நீ வைத்ததினால் எவரும் பறிக்க இயலாதே. பாசம் என்மேல் நீ வைத்ததினால் எவரும் பறிக்க இயலாதே. என்னை மறவா இயேசு நாதா, உந்தன் தயவா என்னை நடத்து. என்னை மறவா நாதா, உந்தன் தயவா
நாதா உந்தன் தயவா என்னை நடத்தும். ஆமென். என்னை தயவா இயேசு நாதா உந்தன் தயவா என்னை நடத்தும். நல்ல ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு சொல்லுங்க. ஓ என்னை மறவா இயேசு நாதா. இஸ்ரவேலே, யாக்கோபே, நீ என் தாசன், நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. ஸ்திரியானவர் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ, அவர் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொன்ன ஆத்ம நேசர் உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறவர். அவருடைய கருத்திலிருந்து யாரும் உங்களை பறித்துக் கொள்ளவே முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. அன்றை பார்த்து சொல்லுங்க. தாய் தன் சேயை மறந்து விட்டாடும் என்னை மறந்தேன் என்றானே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உள்ளங்கையில் என்னை வரைந்தேன் உன்னதாய புகலிடமே. உள்ளங்கையில் என்னை வரைந்தேன் உன்னதாய புகலிடமே. என்னை மறப்பா இயேசு நாதா உந்தன் தயவா என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தெனக்காய் கொடுத்ததாலே கதாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அருந்துணையே என் பாதைக்கு நல்ல தீபமே செய்ய. ஆபத்திலே இயேசு அருந்துணையே பாதைக்கு நல்ல தீபமே. என்னை மறப்பா இயேசு நாதா தயவா என்னை நடத்தும். அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்க நான் ஜீவனோடு இருப்பது அவருடைய கிருபை. ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய கிருபையினாலே கர்த்தர் நம்மை ஜீவனோடு வைத்திருக்கிறார். நன்றியுள்ள இருதயத்தோடு ஆண்டவரை பார்த்து ஜெபத்தோடு சொல்ல போறோம். அப்பா, ஜீவன் தந்தி நம்மை ஆராதிக்க இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொன்ன தேவன் அல்லவா. இன்றைக்கும் எங்களையும் எங்கள் சபை விசுவாசிகளையும் இந்த இணையதளத்தில் பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை பேரையும் ஜீவனோடு வைத்திருக்கிறீங்க உண்மை ஆராதிப்பதற்காக. அல்லேலூயா. பலன் தந்தி உண்மை ஆராதிக்க. அல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியோடு ஸ்தோத்திரத்தோடு இந்த கொடீனமான காலத்துல இக்கட்டான சூழ்நிலைகள் மத்தியில எத்தனையோ பேர் பலதரப்பட்ட பிரச்சனைகளில் இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களையும் என்னையும் ஜீவனோடு வைத்திருக்கிறார். அவரை ஆராதிப்பதற்காக முழு உள்ளத்தோடு அவரை பார்த்து சொல்லுங்க. ஜீவன் தந்தீருமை ஆராதிக்க, வாழ வைத்தீருமை ஆராதிக்க, தெரிந்து கொண்டீருமை ஆராதிக்க. நாங்கள் ஆராதிக்கிற தேவன், இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன், உன்னை தப்புவிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஜீவன் தந்தி உமை ஆராதிக்க, வாழ வைத்தி உமை ஆராதிக்க, தெரிந்து கொண்டி உமை ஆராதிக்க, உமை என்னாலும் ஆராதிப்பேன். உமை என்னாலும் ஆராதிப்பேன். ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே.
மகிமையுடையவர் உம்மை என்று ஆராதிப்பேன். வரங்கள் தந்தி உம்மை ஆராதிக்க, மேன்மை தந்தி உம்மை ஆராதிக்க, ஞானம் தந்தி உம்மை ஆராதிக்க, உம்மை எந்நாளும் ஆராதிப்பேன். உம்மை எந்நாளும் ஆராதிப்பேன். ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. ஓ நித்தியமானவரே, நீரே நிரந்தரமானவர், நீரே பாத்திரர், நீரே மகிமைக்கு பாத்திரர். உம்மை என்றும் ஆராதிப்பேன். உம்மை என்றும் ஆராதிப்பேன். அவர் ஒருவரே நிரந்தரமானவர். அவர் ஒருவரே கனத்துக்கு பாத்திரர். அவர் ஒருவரே மகிமைக்கு பாத்திரர். அவரை தேடின ஒருவர் கூட வெட்கப்பட்டு போனதே இல்லை. இந்த வேலையில நல்லா ரெண்டு கரங்களை உயர்த்தி நம்முடைய இந்திய தேசத்துக்காக ஜெபணும். தேசப்பா, எங்க இந்திய தேசத்தை நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எங்க தேசத்தில் இருக்கிற அந்த கொள்ளை நோய்கள் இயேசுவின் நாமத்துல எங்க தேசத்தை விட்டு அது நீங்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு நிமிஷம் நல்ல வாயில திறந்து கேளுங்கம்மா. அன்பு சகோதரனே, சகோதரியே, நம்முடைய தேசத்துல இன்னைக்கு பயமுறுத்தி கொண்டிருக்கிற அநேகரை இந்த கொள்ளை நோயில சேதப்படுத்தி கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் விடுவிக்கும்படி எத்தனையோ பேர் ஆஸ்பத்திரியில வியாதியில படுத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தில சுகம் வரும்படி நம்ம ஜெபிப்போம். பரலோக பிதாவே, எங்க தேசத்தை நீங்க தப்புவீங்கப்பா. எங்க தேசத்துக்கு சுகத்தை கொடுங்க, ஆரோக்கியத்தை கொடுங்க. எத்தனையோ பேர் இந்த கொரோனா என்கிற கொள்ளை நோயில ஆஸ்பத்திரியில படுத்திருக்கிறாங்களே, சுகத்தை தருவீராக. எத்தனையோ பேர் மறித்துக் கொண்டிருக்கிறாங்களே, இயேசுவின் நாமத்தில் அந்த மரணங்கள் எல்லாம் தடுத்து நிறுத்தப்படட்டும் ஐயா. வியாதியோடு போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நீ சொந்த ஆகும் கட்டளையிட நிற்கும் அல்லவா. இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு ஆஸ்பத்திரியிலையும் ஒவ்வொரு வீட்டிலும் உம்முடைய சுகமளிக்கிற வல்லமை இப்பொழுதே கடந்து சென்று விடுவிக்கட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. இந்த கொள்ளை நோய் இதற்கு மேலும் பரவாதபடி இயேசுவின் நாமத்திலே சேமத்தை தருவீராக, சுகத்தை தருவீராக, விடுதலையை தருவீராக, ஆரோக்கியத்தை தருவீராக, அற்புதங்களை செய்வீராக. எத்தனையோ பேர் இழந்திருக்கிறாங்களப்பா. உறவுகளை, சொந்தங்களை, பந்தங்களை இழந்திருக்கிற பிள்ளைகளை தேற்றுனாங்களே, இயேசுவின் நாமத்தில் இழப்பு இல்லாதபடி இனிமேல் தப்புவிப்பீராக. பாதிக்கப்பட்ட ஜனங்களை விடுவிப்பீராக. தேசத்திற்கு மனதிருவீராக. குற்றங்கள் குறைகளை மன்னிப்பீராக. இந்தியாவை ஆசீர்வதிக்கப்பா. பாதிக்கப்பட்ட ஜனங்களுக்கு சுகத்தை கொடுத்து ஆரோக்கியத்தை தந்து இயேசுவே கிறிஸ்துவினுடைய நாமம் மகிமைப்படும்படி அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே. தமிழகத்திற்காக ஜெபிப்போம். தமிழகத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எங்க தமிழகத்தில் கொடுத்த புதிய அரசாங்கத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி சொல்லுங்க. புதிய அரசாங்கத்தை கர்த்தர் கொடுத்தாரே, புதிய முதல்வரை கர்த்தர் கொடுத்தாரே, அவருக்கு சுத்தமான முதல்வரை கர்த்தர் கொடுத்தாரே. முதல்வருக்காக, ஒவ்வொரு அமைச்சர்களுக்காக, எம்எல்ஏக்களுக்காக ஜெபம். இயேசுவின் நாமத்திலே கொடுத்த முதல்வருக்காக நன்றி, கொடுத்த ஒவ்வொரு அமைச்சர்களுக்காக நன்றி, ஒவ்வொரு எம்எல்ஏக்களுக்காக நன்றி ஆண்டவரே. நீங்க தமிழ்நாட்டை ஆசீர்வதிங்க. நல்ல முறையில் ஆட்சி செய்ய ஞானத்தை தருவீராக. அப்பா, டாக்டர்களுக்காக ஜெபிக்கிறோம். அப்பா, இன்னும் செவிலியர்களுக்காக ஜெபிக்கிறோம். முன்கள பணியாளர்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. ஆஸ்பத்திரியில நல்ல ஆண்டவரே, நல்ல அந்த மருத்துவ உதவி எல்லாம் கிடைக்கட்டும், ஆக்சிஜன் எல்லாம் கிடைக்கட்டும். இயேசுவின் நாமத்துல சீக்கிரத்தில் உபத்திரம் எல்லாம் மாறட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். பயங்கள் மாறட்டும், கலக்கங்கள் மாறட்டும், எல்லா ஃபீவர்கள் மறைந்து போகட்டும், மூச்சு திணறுகள் மறைந்து போகட்டும். இயேசுவின் நாமத்துல ஒவ்வொருவரையும் தொட்டு சுகப்படுத்துவீராக. தெய்வீக சுகம் கடந்து வரட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. புதிய அரசாங்கத்தினுடைய தேவைகள் எல்லாம் நாங்கள் சந்திங்க. நல்ல நடத்துவதற்கு நல்ல ஞானத்தையும் எல்லாத்தையும் கொடுத்து நீங்க அவங்களை ஆசீர்வதிங்கப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே, நாளையிலிருந்து இந்த லாக்டவுன்ல எத்தனையோ பேர் ஆண்டவரே வேலைக்கு போக முடியாத சூழ்நிலைகள் எல்லாம் இருக்கலாம் ஆண்டவரே. அவருடைய தேவையை கர்த்தர் சந்திப்பீராக. சீக்கிரத்தில் இந்த லாக்டவுன் எல்லாம் மாறி கொள்ளை நோய்
வாழ்க்கையில கிருபைதாங்க. ஒவ்வொரு பரிசுத்தவான்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அநேக பரிசுத்தவான்கள் மரித்து கொண்டிருப்பதை நம்ம கேள்விப்படுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற தேவன் அல்லவா? ஒவ்வொரு போதகர்கள், ஒவ்வொரு சுவிசேஷர்கள், ஒவ்வொரு மிஷனரிகள், தீர்க்க தரிசிகள் எல்லாம் கர்த்தர் பாதுகாப்பினாக ஊழிய குடும்பத்தை இரத்த கோட்டைகளை வைங்க. விசுவாசிகளை எல்லாம் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. இந்த வேலையில எனக்கு ஒரு சுகம் கிடைக்காதா என்று எதிர்பார்ப்போடு இருக்கிற பிள்ளைகளுக்கு சுகத்தை தருவீராக. எனக்கு ஒரு வேலை கிடைக்காதா எதிர்பார்ப்போடு இருக்கிற பிள்ளைகளுக்கு வேலை வாசல்கள் திறக்கப்படட்டும். எதிர்காலத்திற்காக ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு எதிர்காலத்தை தருவீராக. இப்பொழுதே பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவரையும் தொட்டு சுகப்படுத்துங்க. விசுவாச குடும்பத்தில் யாரெல்லாம் பலவீனத்தோடு இருக்கிறாங்களோ இயேசுவின் நாமத்துல எல்லா பலவீனங்களையும் மாற்றி சாட்சியாய் தேவன் நிறுத்தினார். இம்மட்டும் உதவின எபினேசர் இம்மானுவேல இனிமேலும் எங்களை நடத்த வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறீர்களா? இந்த காலை ஆராதனை ஆசீர்வதிங்க. துவக்க முதல் முடிவு வரைக்கும் எங்களோடு கூட இருக்கிற தேவன் இந்த செய்தி வேளையிலும் இயேசுவின் நாமத்துல எங்களோடு கூட கர்த்தர் இணைந்து அப்பா எங்களோடு கூட இருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிப்பீராக. இந்த நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா. இந்த செய்தி வேளையில எங்களோடு கூட பேசுவீராக, இடைப்படுவீராக. வார்த்தைகள் கிருபை பொருந்ததாய், தீர்க்க தரிசனம் உள்ளதாய் இயேசுவின் நாமத்துல கடந்து வரட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். சோதரம் நீங்க சொல்லுங்க, நாங்க கேட்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். சந்தோஷமா இருப்பீர்கள் என்று இயேசுவின் நாமத்திலே நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் எல்லாரும் கர்த்தருடைய பார்வையில விலையேறப்பட்டவர்கள், விசேஷித்தவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நிச்சயமாகவே உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது. முடிவு உண்டு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். இந்த காலை வேளையிலும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படி சங்கீதங்களின் புத்தகம் 115 அதிகாரம் 12 15 வரை உள்ள வசனங்களை நான் வாசிக்கிறேன். சங்கீதங்களின் புத்தகம் 115 12 15 வசனம் வரை. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென், ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த 115 சங்கீதத்தில் 12 வசனத்தில் இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். 11 வசனம் சொல்கிறது, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். இந்த அதிகால வேளையில வேதம் சொல்லுகிற, உற்சாகப்படுத்துகிற, பலப்படுத்துகிற ஒரு நல்ல வார்த்தை, நல்ல ஒரு வசனம் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற ஒரு திடப்படுத்துகிற வார்த்தை என்னவென்றால், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். ஆமென். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இந்த கால வேளையில முதலாவது தேவ ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுகிற ஒவ்வொருவருக்கும் இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று வசனம் சொல்லும். அதே போல இந்த காலை வேளையிலும் கர்த்தருக்கு பயப்படுகிற ஒவ்வொருவரும் கர்த்தரை நம்பும் பொழுது அவர்களுக்கு அவர் துணையாயும் கேடகமாயும் இருக்கிறார். ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு துணையும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் இந்த நாளிலும் இயேசுவை நம்புகிற, கர்த்தரை நம்புகிற, கர்த்தரை விசுவாசிக்கிற, தெய்வ பக்தியுள்ள
ஒவ்வொருவரும் கர்த்தரை நம்பும் பொழுது அவர் அவர்களுக்கு துணையாயிருக்கிறார், கேடகமாயிருக்கிறார், பாதுகாப்பாயிருக்கிறார், தப்புவிக்கிறவராய் இருக்கிறார், விடுவிக்கிறவராய் இருக்கிறார். ஆகவே 12ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இந்த காலை வேளையிலும் யார் மறந்தாலும், யாரால கைவிடப்பட்டாலும், ஒருவேளை எதிர்பார்த்தவர்கள் உதவி செய்யாவிட்டாலும், எதிர்பார்த்த இடத்திலிருந்து உதவி கிடைக்காவிட்டாலும், உறவுகள் மறந்து போனாலும், வேதம் சொல்லுகிறது கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார், கர்த்தர் உங்கள் மேல நினைவாயிருக்கிறார். அவர் உங்களையும் என்னையும் நினைத்திருப்பது மாத்திரமல்ல, அவர் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். நினைப்பது மாத்திரமல்ல, நினைவு கூறுவது மாத்திரமல்ல, கர்த்தரை நம்புகிற, கர்த்தருக்கு பயப்படுகிற ஒவ்வொருவரையும் மறவாமல் ஆசீர்வதிக்கிற வல்லமை உள்ளவர். 13ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற, அது பெரியோரா இருக்கலாம், சிறியோரா இருக்கலாம், வாலிபரா இருக்கலாம், யாரா இருந்தாலும் கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் நிச்சயமாகவே வர்த்திக்க பெருக பண்ணுகிற வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஏனென்றால் அடுத்த வசனம் சொல்கிறது, 15ஆம் வசனம், வானத்தையும் பூமியையும் படைத்தவர். நாம் ஆராதிக்கிற தேவன் தான் வானம், சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் எல்லாவற்றையும் வார்த்தையினாலே படைத்தவர். வானத்தையும் பூமியும் படைத்த வெள்ளியும் பொன்னும் அவருடைய. நீங்கள் ஒவ்வொருவரும் அவருடைய கரத்தின் கிரியைகள், நீங்கள் ஒவ்வொருவரும் அவரால் உருவாக்கப்பட்டவர்கள். ஆகவே வானத்தையும் பூமியையும், காணப்படுகிற காணப்படாத எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவர், நீங்க படைக்கப்பட்ட, உருவாக்கப்பட்ட, சுவாசத்தை தந்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர். ஆமென். விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சார். கர்த்தரை மறப்பதே இல்லை. ஆகவேதான் ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் காளையனை மறப்பாளோ? அவள் மறந்தா கூட நான் உன்னை மறப்பதில்லை, என் உள்ளம் கைகளில் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்றார். இன்னைக்கு ஒருவேளை நீங்க தனிமையின் பாதையில கடந்து செல்லலாம், தனிமைப்படுத்தப்பட்ட சூழ்நிலையில இருக்கலாம், ஒருவேளை ஆஸ்பத்திரியில தனிமையாக இருக்கலாம், இதன் பக்கத்துல இருந்து கவனிக்க ஒருவருமே இல்லையே என்று கலங்கி கொண்டிருக்கலாம். ஆனா வேதம் சொல்லுகிறது, இயேசு சொல்லுகிறார், கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார், கர்த்தர் உங்களை காண்கிறார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்கள் பிரச்சனைகளை மாற்றுவார். வானத்தை பூமி படைத்த கர்த்தராலே ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணி பெருக செய்கிற தேவனாக இருக்கிறார். பாருங்க, சங்கீதத்துல 31ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல தாவீது விதமாக சொல்லுகிறார், செத்தவனை போல எல்லாரும் முழுவதும் மறக்கப்பட்டேன், உடைந்த பாத்திரத்தை போலானே. அல்லேலூயா. பாருங்க, தாவீது சொல்லுகிறார், செத்தவனை போல. ஒரு மனிதன் மரித்து விட்டால், ஒரு மனிதன் சரீரத்திலிருந்து ஆவி போய்விடுமே என்றால், அந்த செத்தவன் அதுக்கப்புறம் யாரும் நினைப்பதே இல்லை. நாளுக்கு நாள் ஆக ஆக இந்த செத்த மனிதன் மறக்கப்பட்டு போய் விடுகிறான். அதே போல தாவீது சொல்கிறார், ஒரு மரித்த மனிதனை போல, செத்தவனை போல எல்லாரும் நான் மறக்கப்பட்ட சூழ்நிலையில இருந்தேன். மாத்திரமல்ல, ஒரு உடைந்து போன பாத்திரத்தை யாரும் வீட்டில் வைத்திருக்கவே மாட்டாங்க. என்ன பண்ணுவோம்? உடைந்த பாத்திரத்தை, அது மண் பாத்திரமா இருந்தா தூக்கி போட்டுருவோம், ஒருவேளை அது பித்தளை பாத்திரமா இருந்தா பழைய கடையில போட்டுருவோம். உடைந்த பாத்திரத்தை போலானே. உடைந்த பாத்திரத்திற்கு வீட்டுல இடமே இல்லை, மரியாதை இல்லை. அதே போல தாவீது சொல்கிறார், செத்தவனை போல எல்லாராலும் மறக்கப்பட்டேன், உடைந்த பாத்திரத்தை போல நான் இருந்தேன். ஆனா 14ஆம் வசனத்துல சொல்கிறார், நானோ கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நீரே என் தேவன், என் விசுவாசம். யார் உங்களை மறந்துட்டாலும், யார் உங்களை கைவிட்டாலும், இன்றைக்கு கர்த்தரை தாவீதை போல நீரே என் நம்பிக்கை,
உண்மையே நான் நம்பி இருக்கிறேன், என் துணை நீங்க என்று சொல்லவில்லை என்றால் கர்த்தர் உங்களுக்கு துணையாய், கேடகமாய், உங்களை விடுவிக்கிறவராய், குற்றப்படியை நடத்துகிறவராய், தாவீதை எப்படி உயர்த்தி மேன்மைப்படுத்தினாரோ அதே தேவன் உங்களையும் ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். சங்கீதம் 40:17 தாவீது சொல்கிறார். சங்கீதம் 40ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல, நான் சிறுமையும் எளிமையுமானவன். ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்க சிறுமை, எளிமை, பண உதவி இல்லை, உதவிக்கு யாருமே இல்லை, அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறீங்களா? எளிமை காரணம் சொல்றீங்களா? அடிமேல் அடின்னு சொல்றீங்களா? சிறுமை மேல சிறுமை என்று சொல்றீங்களா? தாவீது சொல்லுகிறார், கர்த்தரோ என்மேல் நினைவாய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரை மறப்பதில்லை. அன்பு தேவ பிள்ளைகளே, இஸ்ரவேலே, யாக்கோபே, நீ என் தாசன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் தாவீது சொல்லுகிறார், நீரோ கர்த்தரோ என்மேல் நினைவாய் இருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் ஒரு நொடி கூட உங்களை மறப்பதே இல்லை. அல்லேலூயா. உங்கள் மேல் நினைவாய் இருக்கிறார். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறேன். என் தேவனே தாமதியாக. தாவீதை போல சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்கு துணை, கர்த்தர் உங்களை நினைக்கிறவர், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவர். மாத்திரமல்ல, சங்கீதம் 8:4 இன்னும் தாவீது சொல்லுகிறார். சங்கீதம் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல, மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவர் எம்மாத்திரம் என்கிறேன். நாமே பாருங்க, ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், பரலோகத்துல எங்கேயோ இருக்கிற ஒரு தேவன் சாதாரண ஒரு மனுஷன். உதாரணமா ஒரு ஃபிளைட்ல, ஏரோப்ளேன்ல நீங்க டிராவல் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஏரோப்ளேன்ல நீங்க டிராவல் பண்ணும்போது அது அப்படியே தரையில இருந்து மேல கிளம்பி மேல போக 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 அப்படியே நீங்க பார்த்துட்டே வந்தீங்கன்னா, கீழே பார்த்துட்டே வந்தீங்கன்னா, ஒரு வீடா இருக்கலாம், ஒரு வாகனமா இருக்கலாம், ஒரு ரோடா இருக்கலாம். மேலே போக 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 அதெல்லாம் சின்னதா மாறி கடுகா மாறி கண்ணுக்கே தெரியாம அது மறைந்து போயிடும். ஆனா தேவாதி தேவன், ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர் மேல இருந்து கண்ணுக்கே தெரியாத, பார்க்கவே முடியாத உங்கள் மேலையும் என் மேலே கர்த்தர் எப்படி இருக்கிறாரா? நினைவாய் இருக்கிறார். ஒருபோதும் உங்களை அவர் மறப்பதே. ஆமென். பாருங்க, கர்த்தர் நம்மை நினைக்கிறார், ஆசீர்வதிக்கிறார், உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்க ஒரு காரியத்தை உங்க மனதுல பதிய வைத்துக் கொள்ளுங்க. யார் மறந்தால் கர்த்தர் உங்களை மறப்பது இல்லை. உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிறார். என்னை மறவா இயேசு நாதா. ஆகவே நம்ம பாடினோம் இல்லையா? என்னை மறவா இயேசு நாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். வாக்குத்தத்தம் பண்ணினவர், வாக்கு மாறாதவர், பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்லவே, மனமாற மனுபுத்திரனும் அல்லவே, சொல்லி நிறைவேற்றாதிருப்பாரோ. உங்களுடைய காலங்கள் எல்லாம் அவர் கரத்தில் இருக்கு. முற்றுமுடி உங்களை நடத்த அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஒருபோதும் உங்களை திக்கொற்றதை அவர் விடுவதே இல்லை. உங்களிடத்திலே வருகிற தேவன், ஹல்லேலூயா, நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்ன தேவன், எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் உங்களை நினைவு கூர்ந்து உங்களை ஆசீர்வதித்து விசாரித்து உங்கள் தேவைகளை சந்திக்கிற வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்து, அவரே உங்கள் பரிகாரி, அவரே உங்கள் இரட்சகர், அவரே ஜீவனுள்ள தேவன், அவரே கல்வாரி சிலுவையிலே உங்களுக்காக விலைக்கரையில் செலுத்தினவர், எனக்கு சித்தம் உண்டு சொந்தமாக என்று சொன்னவர், ஸ்ரீயே உன் விசுவாசம் பெரிது, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று சொன்னவர், லாசருவே வெளியே வா என்று சொன்னவர், இயேசுவின் நாமத்திலே இன்றைக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் இயேசுவின் நாமத்திலே வெளியே வா என்று சொல்லும் பொழுது நிச்சயமாகவே அந்த சூழ்நிலை கர்த்தர் மாற்ற அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். இறையாதே அமைதியாக என்று சொல்லும் பொழுது கடலும் காற்றும் அமைதியானது போல, இயேசு படகிலே ஏறின பொழுது கொந்தளிக்கிற கடல் அமர்ந்தது போல, இன்றைக்கு இயேசு உன்னை நினைக்கிறது மாத்திரமல்ல, உன்னை விசாரிக்கிறது மாத்திரமல்ல, உங்களை ஆசீர்வதிக்கிற வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார்.
ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதீங்க, கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். ஆமென். முதலாவதாக யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 23 இருந்து 25 வரைக்கும் ஒரு 5 பேரை கர்த்தர் நினைத்து தப்புவித்தார். எந்த சூழ்நிலையில தியானிக்கும் பொழுது நிச்சயமாகவே நீங்களும் அந்த சூழ்நிலை வழியாய் கடந்து சென்றிருப்பீர்கள் என்றால், சென்று கொண்டிருப்பீர்கள் என்றால், கர்த்தர் நினைத்திருக்கிறவர், ஆசீர்வதிக்கிறவர், துணையாய் இருக்கிறவர், கேடகமாய் இருக்கிறவர், உங்களை விசுவாசிக்கிறவர். ஆமென். ஹல்லேலூயா. முதலாவதாக யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 23 இருந்து 25 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடுகிற சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். தேவன் அவர்களை நினைத்தருளினார். ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் என்று சொன்ன தேவன், சொற்பமாயிருந்த ஜனங்களை தமக்கென்று வேறுபடுத்த தேவன், எகிப்தின் அடிமைத்தனத்துல 430 ஆண்டுகள் இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள், யோசேப்பை அறியாத ஒரு புதிய ராஜன் எழுப்பினது மாத்திரம் அல்ல, அந்த யோசேப்பை அறியாத அந்த ராஜன் இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்கினான், அடிமைப்படுத்தினான், சிறுமைப்படுத்தினான். பிறக்கிற ஆண் குழந்தைகள் எல்லாம் கொலை செய்தான். ஆண் குழந்தைகள் எல்லாம் நதியில போட்டான். ஒன்றுமே கொடுக்காமல் வேலை செய்யும்படி அவர்களை ஒடுக்கினவன். அந்த அடிமைத்தனத்தில் சிறையிருப்பில் இருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் தவித்து முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் முறையிடுகிற சத்தம் தேவ சந்நிதியில் ஏற்றினது. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டார். அன்பு தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு நீங்க ஒருவேளை இஸ்ரவேல் ஜனங்களை போல பார்வோனுடைய அடிமைத்தனத்தில, சிறையிருப்புல, பாடுகளில, உபத்திரவங்களில, வியாதிகளில, நெருக்கத்தில முறையிட்டுக் கொண்டிருக்கிறீர்களா? பெருமூச்சு விட்டுக் கொண்டிருக்கிறீர்களா? எனக்கு யார் உதவி செய்வார்கள்? என்னை யார் காப்பாற்றுவார்கள்? என்னை யார் தப்புவிப்பார்கள்? எனக்கு ஒரு விடுதலை யார் கொடுப்பார்கள்? என் கடன் பிரச்சனையிலிருந்து யார் என்னை தப்புவிப்பார்கள்? பொல்லாதது வியாதியில் இருந்து என் பிள்ளைகளை, என் பெற்றோரை யார் காப்பாற்றுவார்கள் என்று முறையிட்டுக் கொண்டு பெருமூச்சு விட்டுக் கொண்டு வானத்தை நோக்கி கதறிக் கொண்டிருக்கிறீர்களோ, அந்த பெருமூச்சின் சத்தத்தை என் தேவன் கேட்கிறவர். அந்த பெருமூச்சின் சத்தம் தேவ சந்நிதியிலே எட்டுகிறது. எட்டுகிறது மாத்திரமல்ல, இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கிற தேவன் இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிற உன்னையும் என் தேவன் கண்ணோக்கி பார்ப்பது மாத்திரமல்ல, நினைப்பது மாத்திரமல்ல, கண்ணோக்குவது மாத்திரமல்ல, எப்படி அடிமைத்தனத்தில் பார்வோனுடைய சிறையிருப்பில் அடிமைப்பட்டு தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்களோ, அந்த ஜனங்களை கண்ணோக்கி பார்த்து நினைத்தது மாத்திரமல்ல, ஒரு மோசேயை எழுப்பி எப்படி அவர்களை விடுவித்தாரோ, அதே தேவன் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே கடந்து வந்து உங்கள் மத்தியிலே அசைவாடி ஒரு தேவ தூதனை அனுப்பி அவருடைய வல்லமையை கரத்தினால் அவர்களை தொட்டு உங்களை விடுவிக்க அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். இந்த சிறையிருப்புகள் மாறும், இந்த வியாதிகள் மாறும். உங்கள் சத்தம் தேவ சந்நிதியிலே எட்டியிருக்கிறது. கர்த்தர் உங்களை மறக்கவில்லை. டாக்டர்கள் மறந்து விடலாம், ஒருவேளை நீங்க நம்பினவர்கள் மறந்து விடலாம். கர்த்தர் உங்களை கண்ணோக்குகிறவர், அவர் உங்களை பார்க்கிற தேவன் ஆவார். அதுதான் கர்த்தருக்கு ஒரு பெயரை வைத்தார், நீர் என்னை காண்கிற தேவன். தேவர்களே, இன்னைக்கு வனாந்தரத்தில் இருக்கிறீங்களா? அடிமைத்தனத்தில் இருக்கிறீங்களா? சிறையிருப்பில் இருக்கிறீங்களா?
பொல்லாத சத்துருவின் போராட்டத்தில் சிக்கி இருக்கிறீர்களா? எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்று பெருமூச்சு விட்டு ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? உங்களுடைய பெருமூச்சின் சத்தத்தை கர்த்தர் கேட்கிறவர். அவருடைய சந்நிதியில உங்களுடைய பெருமூச்சின் சத்தம் எப்படி இருக்கிறது? கர்த்தர் உங்களை கண்ணோக்குகிறவர், உங்களை ஆசீர்வதிக்கிறவர், கேடகமாயிருக்கிறவர், துணையாயிருக்கிறவர். எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்த ஜனங்களை விடுவித்து பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு அழைத்து சென்ற தேவன் இந்த லாக்டவுன் காலத்திலேயும் இந்த பொல்லாத கொரோனா வைரஸ் காலத்திலேயும் கர்த்தர் உங்கள் குடும்பத்தை நினைத்திருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார், அவர்கள் வியாதிகளை மாற்றுவார், உங்கள் பிரச்சனைகள் மாறும், உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீர்களா? முதலாவதாக முறையிடுகிற பெருமூச்சு விட்ட இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் நினைத்து மோசேயை அனுப்பி விடுவித்த தேவன் உங்களையும் விடுவித்து ஒரு எதிர்காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நிச்சயமாகவே அந்த எதிர்காலத்துக்குள்ளாக சேனை அதிபதியாய் என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொன்னதுவார். அவர் உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதலை தர இயேசு வல்லமை உள்ளவராக. இரண்டாவதாக 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிப்போமே என்றார். சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாரின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாரை மறவாமல் நினைத்தார்களே. உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினான். சேனைகளின் கர்த்தாவே, உமது அடியாரின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாரை மறவாமல் நினைத்தவர்களே. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர்களை கண்ணோக்கி பார்க்கிறவர். அண்ணா ஜெபிக்கிறார், சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய அடியாரின் சிறுமை, உபத்திரவம், கசப்பு, நிந்தை, அவமானம், பரியாசம், உமது அடியாரின் சிறுமை, சேனைகளின் கர்த்தாவே, நீ கண்ணோக்கி பார்த்து உமது அடியாரை நினைத்தருளும். ஒத்தாசை அனுப்புற பருவதான் அவர்தான். வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை வரும். அவரை நோக்கி பார்த்த ஒருவர் கூட வெட்கப்பட்டு போனதே இல்லை. அண்ணாவுடைய வாழ்க்கையில் அவமானம், நிந்தை, பரியாசம், கஷ்டப்பு, குழந்தை இல்லாத நிமித்தமாக அவர் சென்ற இடம் எங்கே? சர்வ வல்லவரிடத்துல, சேனைகளின் கர்த்தரிடத்துல, ஆசீர்வதிக்கிற தேவனிடத்துல, நினைவு கூறுகிற தேவனிடத்துல, அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவை உண்டு பண்ணுகிற கர்த்தரிடத்துல போய் 2 கரங்களை உயர்த்தி, சேனைகளின் கர்த்தாவே, உமது அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உமது அடியாளை நினைத்தருளும். இன்றைக்கு உங்களுடைய பிரச்சனை பெரிதாக இருக்கலாம், உங்களுடைய சூழ்நிலைகள் மலை போல இருக்கலாம். ஆனா என் தேவன் அந்த பிரச்சனைகளை காட்டிலும், உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உங்களில் இருக்கிற இயேசு பெரிய. அந்த பெரியவரிடத்துல போய் அண்ணாவை போல, ஆண்டவரே என்னை நினைத்தரும் என்று சொல்லி, எனக்கு ஒரு ஆண்குலையை கொடுத்தார், அது உமக்கே நான் ஒப்புக் கொடுப்பேன் என்று சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணி சபம் பண்ணினார் அண்ணா. அன்பு தேவர்களே, இன்னைக்கு நீங்க எந்த பிரச்சனையில இருந்தாலும், எந்த போராட்டத்துல இருந்தாலும், எந்த சிறையில் இருந்தாலும், எந்த வியாதியில இருந்தாலும், அண்ணா ஒரு பொருத்தனையின் ஜபத்தை நினைவு கூறுகிற மறவாத தேவனிடத்துல போய் ஒரு பொருத்தனை பண்ணி ஜபம் பண்ணினான். இன்றைக்கும் எந்த காரியத்துல சிறைப்பட்டு இருக்கு, அண்ணாரை போல ஒரு பொருத்தனை பண்ணி, ஆண்டவரே என்னை ஆசீர்வதித்தார், என்னை விடுவித்தார், எனக்கு சுகத்தை கொடுத்தார், என் ஜீவனுள்ள நாதனா
இயேசுவே நாமத்தை நான் மகிமைப்படுத்துவேன். ஒரு பொருத்தனை பண்ணி நீங்க ஜெபம் பண்ணிப்பார். நிச்சயமாகவே பொருத்தனை ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். 19ஆம் வசனத்தில் அவர் அதிகாலையில் இருந்து கர்த்தரை பணிந்து கொண்டு ராமாவில் இருக்கிற தங்கள் வீட்டிற்கு திரும்பி போனார்கள். எல்கானா தன் மனைவியாகிய அன்னாளை அறிந்தான். கர்த்தர் அவளை நினைத்தருளினார். அன்னாள் ஜெபித்த ஜெபம், சேனைகளின் கர்த்தாவே அவரை நோக்கி கூப்பிட்ட பொருத்தனை ஜெபத்தை கர்த்தர் நினைத்தருளினார். 20ஆம் வசனத்துல கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல், அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டார். 27ஆம் வசனத்துல இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன், நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். ஜெபத்தை கேட்கிறவர், பொருத்தனை ஜெபத்தை கேட்கிறவர், அந்த ஜெபத்தை நினைவு கூறுகிறவர், அந்த ஜெபத்துக்கு நினைவு கூர்ந்து பதிலை தருகிறவர், உடைய துக்கத்தை மாற்றுகிறவர். இந்த காலை வேளையில் அவர் பட்சபாதம் இல்லாதவர். அன்னாளின் பொருத்தனையின் ஜெபத்தை கேட்டு நினைவு கூர்ந்து ஏற்ற வேளையில ஒரு சாமுவேலை கொடுத்த தேவன் இன்றைக்கும் மாறாதவர். பொருத்தனையோடு நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க, பொருத்தனையோடு இயேசுவே என்று கூப்பிட்டு பாருங்க. உடைய சிறுமைகளை மாற்றுவார், உடைய துக்கத்தை மாற்றுவார், உடைய கசப்பை மாற்றுவார். நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுக் கொள்வதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற வல்லமையுள்ள தேவனாகும். ஆமென், அல்லேலூயா. முதலாவதாக முறையிடுகிற பெருமூச்சு விட்ட இஸ்ரவேல் ஜனங்களுடைய பெருமூச்சை கர்த்தர் நினைத்தருளி பாலும் தேனும் ஓடுகிற எதிர்காலத்தை கொடுத்தார். அன்னால் பொருத்தனையோடு ஜெபித்த பொழுது அடைக்கப்பட்ட கர்ப்பத்தை கர்த்தர் திறந்து ஒரு நல்ல ஒரு சாமுவேல் தீர்க்கதரிசியை மறவாமல் கொடுத்தவர். உங்களையும் அவர் மறப்பதில்லை. மூன்றாவதாக ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல வாசித்து பார்ப்போமே என்றால், மூன்றாவது நினைத்தருளின ஒரு குடும்பம். தேவன் நோவாவையும் அவருடனே பேரிருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். அன்பு தேவ பிள்ளைகளே, நோவாவின் காலத்தில் நோவா இருந்த அந்த சமயத்திலே ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகள் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்று கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்குவதற்காக மனஸ்தாபப்பட்டார். அவர் இருதயத்திற்கு அது விஷமாயிருந்தது. மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பதாக வந்தது, கொடுமை நான் நிறைந்து. ஆகவே நோவா வாழ்ந்த காலத்தில் அந்த ஜனங்களை அழிப்பேன் என்று கர்த்தர் சொன்ன பொழுது 6:8 நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில கிருபை கிடைத்தது. அன்பு தேவ பிள்ளைகளே, இன்னைக்கும் பல செய்திகளை கேட்கிறோம். தொலைக்காட்சியில, பத்திரிகையில, பக்கத்துல, தூரத்துல, சமீபத்துல. அப்படிதான் அன்றைக்கு ஜலத்தினால நோவா வாழ்ந்த காலத்துல ஜனங்களை மழையினால கர்த்தர் அழிப்பேன் என்று சொன்ன பொழுது நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில கிருபை கிடைத்தது. ஏன் கிருபை கிடைத்தது? 9ஆம் வசனத்துல நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ள நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். அன்பு தேவ பிள்ளைகளே, நீதிமான் உத்தமன் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறவனுக்கு கர்த்தருடைய கண்களில என்ன கிடைக்கும்? கிருபை கிடைக்கும். ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய கண்களில கிருபை கிடைக்கணுமா? கர்த்தருக்கு முன்பதாக நீதிமானாய் உத்தமனாய் கர்த்தரோடு சஞ்சரிக்கிற, கர்த்தருடைய பிரசன்னத்திலே இருக்கிற, கர்த்தரோடு நடக்கிற, கர்த்தருடைய ஜெபத்திலேயே இருக்கிற, அவருடைய ஆளுகைக்குள்ள இருக்கிற, கர்த்தருடைய அடைக்கலத்துள்ள இருக்கிற உங்களுக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைக்கும். அல்லேலூயா. கர்த்தரை முன்பதாக வைத்திருக்கிற, வலது பாசத்தை வைத்திருக்கிற நீங்கள்
ஒருபோதும் அசைக்கப்படுவதே இல்லை. எப்பொழுதும் அவருடைய பிரசனத்துல நீங்களும் உங்க குடும்பமும் இருங்க. கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைக்கும். ஆமென். ஹல்லேலூயா. மாத்திரமல்ல, மழையவே பார்க்கிறார். அந்த காலத்துல நோவாவுக்கு கர்த்தர் என்ன சொன்னாரோ, பேரே எவ்வளவு நீளம், எவ்வளவு அகலம், எவ்வளவு உயரம் இருக்கணும், அதெல்லாம் சொன்னாரோ அப்படியே மழையவே நோவா பார்க்கிறார். ஆனா எபிரேயருக்கு எழுதின நிருபத்துல 11:7 விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவர்களை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பேழையை உண்டு பண்ணினான். மழையவே பார்க்கிற, ஜலத்தினால் அழிக்கிறேன்னு சொன்னா கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த பேழையை கட்டினான். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த, கர்த்தரோடு நடந்த, சஞ்சரித்த நீதிமான உத்தமன கர்த்தர் நினைத்தருளினார். ஆமென். ஹல்லேலூயா. பெருமழை அந்த ஜலத்துல பேரை மிதந்து கொண்டிருக்கிறது. ஏறத்தாழ 365 நாட்களுக்கு மேலாக அந்த பேரைக்குள்ள நோவாவும் அவருடைய குடும்பம், மிருகங்கள், பறவைகள் எல்லாம் கர்த்தர் நோவாவை நினைத்தருளினார். ஆமென். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் அடைக்கப்பட்ட சூழ்நிலையில ஒரு வருடம் முடிந்தது, 2வது வருடத்துல நம்ம போய்கொண்டிருக்கிறோம். நோவாவை போல கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ள அடைக்கப்பட்ட சூழ்நிலையில கர்த்தரையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீங்களா? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் சொல்லுகிற பிரகாரமாக அவருடைய சட்டங்களை மறைவில இருக்கிறீங்களா? கர்த்தர் நிச்சயமாகவே நோவாவையும் அவர் குடும்பத்தை நினைத்தது மாத்திரம் அல்ல, கர்த்தர் என்ன பண்ணினார்? நோவாவை பேழையிலிருந்து வெளியே கொண்டு வந்து அவனையும் அவன் குமாரனை ஆசீர்வதித்து பள்ளிக்கு பெருகி பூமியை நிரப்புகள் என்று சொன்ன தேவன் நோவாவை நினைத்தது மாத்திரமல்ல, நோவாவையும் குடும்பத்தை ஆசீர்வதித்து பள்ளியை பெருகுகள் என்று சொன்ன தேவன் கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார். இந்த சிறையிருப்புகள் எல்லாம் மாறிவிடும். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் வர்த்திக்க பண்ணுவார். 3வதாக, கீழ்ப்படிந்த, கர்த்தரோடு பிரசன்னத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருந்த நீதிமான் உத்தமனாகிய நோவாவை கர்த்தர் நினைத்தருளி பேரிலிருந்து வெளியே கொண்டு வந்தது போல, நீங்க என்ன உபத்திரவத்துல இருந்தாலும் நிச்சயமா கர்த்தர் நினைக்கும் பொழுது அவர் சொல்ல ஆகும், கட்டளை நிற்கும். நோவாவையும் அவன் குமாரனையும் ஆசீர்வதித்து பள்ளியில் பெருகி பூமியை நிரப்புங்க என்று சொன்ன தேவன் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். ஆமென். முதலாவதாக, பெருமூச்சு விட்டு முறையிட்ட இஸ்ரவேல் ஜனங்களை நினைத்தார். 2வதாக, பொருத்தனையோடு ஜெபம் பண்ணின அன்னாளை நினைத்து குழந்தையை கொடுத்தார். 3வதாக, தேவனோடு சஞ்சரித்து அப்படியே கீழ்ப்படிந்து நோவாவை நினைத்தருளி ஆசீர்வதித்த. 4வதாக, ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 29, 19ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல தேவன் அந்த சமபூமியின் பட்டணங்களை அழிக்கும் பொழுது தேவன் ஆபிரகாமை நினைத்து லோத்து குடியிருந்த பட்டணங்களை தாம் கவிழ்த்து போடுகையில் லோத்தை அந்த அழிவின் நடுவில் இருந்து தப்பி போகும்படி அனுப்பி விட்டார். அன்பு தேவ பிள்ளைகளே, 29ஆம் வசனம் சொல்கிறது, தேவன் ஆபிரகாமை நினைத்து. என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஒரு தேசத்தை விட்டு நான் காண்பிக்கிற தேசத்திற்கு போ என்று கர்த்தர் ஆபிரகாமை அழைத்த பொழுது, ஆபிரகாம் புறப்பட்டு சென்ற பொழுது லோத்துவும் ஆபிரகாம் கூட கலந்து சென்றார். 2 பேருக்கும் வசதி, ஆடு மாடுகள் பெருகினபடினால ஆபிரகாமின் மேய்ப்பருக்கும் லோத்தின் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. ஆபிரகாம் சொன்னார், நாம் இருவரும் சகோதரர்கள், நமக்குள்ள வாக்குவாதம் வேண்டாம். நீ வடக்க போனா நான் தெற்க போறேன், நீ தெற்க போனா நான் வடக்க போறேன், முதல் சான்ஸ் உனக்கு, நீ போ என்று லோத்துவிடம் சொன்ன பொழுது லோத்து சோதோம் கொமோராவை தெரிந்து கொண்டு அங்கே போய் அவர் வாழ்ந்தார். சோதோம்
வசனம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்துல 18ஆம் வசனத்துல, நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. பாருங்க, அவர் போய் பேசாம சோதோம் குமராவை அழித்துடலாம். ஆனா நான் செய்ய போகிறத ஆபிரகாமுக்கு மறைக்க மாட்டேன்னு சொல்லி ஆபிரகாமிடத்துல போய் அதை குறித்து அவர் ஷேர் பண்ணார். ஏன் ஆபிரகாமிடத்துல கர்த்தர் சொன்னார்? 3 இடத்துல வேதத்துல ஆபிரகாமை குறித்து தேவனுடைய சிநேகிதனாகிய ஆபிரகாம். ஆபிரகாம் யாரு? ஆண்டவருக்கு நண்பர், இயேசுவுக்கு சிநேகிதர். யாக்கோபு 2:23 ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். ஆகவேதான் சோதோம் குமராவை அழிக்கிற வேலையிலும் அந்த சிநேகிதனாகிய ஆபிரகாம் இடத்துல போய் கர்த்தர் சொல்லுகிறார். சொன்ன உடனே ஆபிரகாம் என்ன பண்ணினாரு? வசனம் சொல்லுகிறது 22, அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தார். ஆமென். பாருங்க, சோதோம் குமராவுல லோத்து இருக்கிறபடினால சோதோம் குமராவுக்காக லோத்துக்காக ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்பதாக நின்று பரிந்து பேசிக் கொண்டிருந்தார். 50 நீதிமான்கள் இருந்தால் அனுப்பீரோ, 45 நீதிமான்கள் இருந்தால் அனுப்பீரோ, 40 நீதிமான்கள் இருந்தால் அனுப்பீரோ. அன்பு தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்களும் தேசத்திற்காக, சபைக்காக, ஆத்மாக்களுக்காக, இந்த வியாதியில படுத்திருக்கிற ஜனங்களுக்காக கர்த்தருக்கு முன்பதாக நீங்க ஜெபிக்கிறீங்களா? கர்த்தர் ஆபிரகாமை நினைத்து லோத்தையும் அவன் குடும்பத்தையும் தப்புவித்தது போல நீங்க யார் யாருக்காக ஜெபிக்கிறீர்களோ, யார் யாருக்காக கர்த்தருக்கு முன்பதாக நினைக்கிறீர்களோ, கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை நினைத்து நீங்கள் ஜெபிக்கிற நண்பர்களுக்கு, உறவுகளுக்கு, சொந்தங்களுக்கு, பந்தங்களுக்கு கர்த்தர் நிச்சயமாகவே தப்புவிக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆபிரகாம் சிநேகிதனாகிய ஆபிரகாமை கர்த்தர் நினைத்து லோத்தையும் அவன் குடும்பத்தையும் சோதோம் குமராவின் அழிவிலிருந்து தப்புவித்த தேவன் இன்றைக்கு உங்களுடைய பெற்றோருக்காக, உங்களுடைய சகோதரர்களுக்காக, உங்களுடைய பிள்ளைகளுக்காக, உங்களுடைய சொந்த பந்தங்களுக்காக நீங்க ஜெபிக்கிறீங்களா? கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிறீங்களா? கர்த்தர் உங்கள் முகத்தை பார்த்து, அன்றைக்கு யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபித்த பொழுது கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தது மாத்திரமல்ல, யோபையும் அவருடைய சிநேகிதனையும் தப்புவித்தது போல, சிறையிருப்பை மாற்றினது போல கர்த்தர் உங்களையும் நீங்கள் ஜெபிக்கிற ஒவ்வொருடைய சிறையிருப்பை மாற்றி நினைத்தள்ளி ஆசீர்வதிக்கிறது. 4வதாக, சிநேகிதனாகிய ஆபிரகாமை நினைத்து கர்த்தருக்கு முன்பதாக நின்ற ஆபிரகாமை நினைத்து லோத்தையும் அவன் குடும்பத்தையும் சோதோம் குமரா அழிவிலிருந்து தப்புவித்த தேவன். நீங்க ஜெபிக்கிற ஒவ்வொருடைய காரியத்திலும் விடுதலையை கொடுத்து தப்புவிக்க வல்லமை உள்ளவர். கடைசியாக ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் தேவன் ராகேலை நினைத்தருளினார். அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கற்பம் தரிக்கும்படி செய்தார். அன்பு தேவ பிள்ளைகளே, 23ஆம் வசனம் சொல்லும், அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார் என்றார். கடைசியாக தேவன் ராகேலை நினைத்தார். யாக்கோபுடைய மூத்த மனைவி பெயர் லேயா. லேயாவுக்கு கர்த்தர் குழந்தை பாக்கியத்தை கொடுத்திருந்தார். லாகேலுக்கோ குழந்தை பாக்கியம் இல்லை. ஆனால் வேதம் சொல்கிறது, அவர் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார். தேவன் ராகேலை நினைத்தார். பாருங்க, தேவன் ராகேலை நினைத்தருளினார். காரணம் என்ன? அவளுக்கு தேவன் செவி கொடுத்து, யாக்கோபிடத்துல கேட்கிறார், எனக்கு பிள்ளை கொடும்,
இல்லாவிட்டால் நான் சாகிறேன். 30:1 பாருங்க, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ராகேல் தேவனிடத்துல போய் செபிக்கிறார். எனக்கு ஒரு பிள்ளையை கொடு. செபித்த அந்த ராகேலை கர்த்தர் நினைத்தார். மாத்திரமல்ல, வேதம் சொல்கிறது 30ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல முதல் குழந்தைக்கு யோசேப்பு என்று பெயர் எடுக்கிறார். 24ஆம் வசனம், இன்னும் ஒரு குமாரனை கர்த்தர் எனக்கு தருவார் என்று சொல்லி அவனுக்கு யோசேப்பு என்று பெயர். 2 காரியம். முதலாவது ஜெபிக்கிறான். ஒரு குழந்தை ஆண்டவர் கொடுத்த உடனே யோசேப்பு என்றால் இன்னும் ஒரு குழந்தையை தருவார் என்று விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு யோசேப்பு என்று பெயரை சூட்டி அவள் மகிழ்ந்தார். அன்பு தேவ பிள்ளைகளே, இதிலிருந்து ராகேலுடைய விசுவாசத்தை பார்க்கிறோம். இன்னும் எனக்கு கர்த்தர் தருவார். ஒரு குழந்தை மாத்திரமல்ல, இன்னும் கர்த்தர் என்னை பெருக செய்வார், இன்னும் என்னை உயர்த்துவார், இன்னும் என்னை மேன்மைப்படுத்துவார் என்ற எதிர்பார்ப்போடு இன்னும் ஒரு குழந்தையை தருவார் என்று யோசேப்பு என்று பெயரிட்ட அந்த ராகேலை கர்த்தர் நினைத்திருந்தார். ஆமென். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கு. இதோடு கர்த்தர் நிறுத்த போவதில்லை. இன்னும் கர்த்தருடைய வாழ்க்கையில எதிர்பார்ப்பதை காட்டிலும் பெரிய காரியங்கள் செய்ய அவர் வல்லமையில தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் உங்கள் சிறையிருப்பை மாற்றுவார். கர்த்தரை துக்கத்தை மாற்றுவார். என்னை கீழாக்காமல் மேலாக்குவார், வாராக்காமல் தலையாக்குவார். நான் கடன் வாங்குவதில்லை, கடன் கொடுப்பேன். கர்த்தர் எனக்கு நல்ல பரிகாரி. கர்த்தர் என்னை மேன்மைப்படுத்துகிறவர். கர்த்தரை வாழ்க்கையில அற்புதங்களை செய்கிறவர். என் பிள்ளைகளை வர்த்திக்க பண்ணுகிறவர். ஏற்ற துணையை தருகிறவர். ஏற்ற வேலை கர்த்தரை திறந்து ஆசீர்வதிக்கிறவர். நீங்க சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது உங்களுடைய கலசத்துல எண்ணெய் குறைந்து போவது இல்லை, பாலில செலவழித்து போவதில்லை. நினைப்பதை காட்டிலும் வேண்டுவதை காட்டிலும் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். ராகேலை போல இன்னும் எனக்கு ஒரு குமாரனை தருவார் என்று யோசேப்பு என்று பெயரிட்டது போல நீங்க விசுவாச வார்த்தைகளை பேசுங்க. இதிலும் பெரிதானவளை நீங்கள் காண்பீர்கள். ஆமென். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார். உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் அவர் வர்த்திக்க பண்ண அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. பெருமூச்சோடு ஜெபித்த இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்தவர், பொருத்தனையோடு ஜெபித்த அன்னாளை விடுவித்தவர், சிநேகிதனாகிய ஆபிரகாம் நினைத்தருளி லோத்தையும் குடும்பத்தையும் விடுவித்த தேவன். அல்லேலூயா. ராகேலை நினைத்து அவளுக்கு ஒரு குழந்தையை கொடுத்த தேவன் உங்களையும் கர்த்தர் நினைத்திருக்கிறார். ஒருபோதும் உங்களை அவர் மறப்பதே இல்லை. யார் மறந்தாலும் மறவாத தேவன். நிச்சயமாகவே இந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் உன்னை விடுவித்து நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். இதிலும் பெரிய காரியங்களை செய்வார். கரங்களை உயர்த்தி பரலோக பிதாவே, இந்த நல்ல காலை ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் அவர் வர்த்திக்கப்படுகிற தேவனாயிருக்கிறார். இப்பொழுதே குடும்பத்தில் சமாதானம் வரட்டும், குடும்பத்தில் ஆசீர்வாதம் வரட்டும், தேவைகள் சந்திக்கப்படட்டும், நன்மையும் கிருபையும் தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். ஜூம் ஆப்ல இணையதளத்தில் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தொட்டு சுகப்படுத்துவீராக, சாட்சியாய் நிறுத்துவீராக. இப்பொழுதே எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றுவேன். தெய்வீக சுகம் கடந்து வரட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். சந்தோஷமாயிருங்க. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் சபையும் உங்கள் போதகரையும் நினைத்திருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார். ஒரு பொழுது நீங்க வெட்கப்படுவதில்லை. God bless you.